வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனல். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தமிழக பெண்களுக்காக வெளியான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் இதோ. முக்கிய அறிவிப்பு, அதாவது பிப்ரவரி 13 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியாந்திருக்கு. நேற்றைய தினம் பிப்ரவரி 13 அன்று தமிழகத்தில் உள்ள பல பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தலா 1000 மொத்தம் 3000 ரூபாய்க்கும், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் மொத்தமாக 5000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் போடப்பட்டுள்ளது. ரூபாய் 5000 வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? தகுதி இருந்தும் உங்கள் வங்கி கணக்குகளில் பணம் வரவில்லை என்றால் உடனே கீழ்கண்ட வழிகளில் புகார் அளிக்கலாம். செய்ய வேண்டியவை: உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக மனு அளிக்கலாம் அல்லது அரசு அறிவித்துள்ள இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் புகார் பதிவு செய்யலாம். மனு அளிக்கும் போது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரங்கள், விண்ணப்ப நகல் ஆகியவை எடுத்துச் செல்லவும். மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி சுருக்கமாக: இந்த திட்டம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 பெண்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. யார் தடையிட்டாலும் இந்த உரிமை தொகை நிறுத்த மாட்டேன் என்று முதல்வர் அவர்கள் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் உறுதியாக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இந்த தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மக்களின் மகிழ்ச்சி: பணம் வரவு வைக்கப்பட்டதை பார்த்ததும் பல பெண்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டனர். இந்த தொகை குழந்தைகளின் கல்வி செலவு, வீட்டு மளிகை செலவு, அத்தியாவசிய தேவைகள் ஆகியவற்றுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். அண்ணா அறிவாலயத்தில் பல பெண்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பயனாளிகள் விவரம்: மொத்த பயனாளிகள் சுமார் 1.31 கோடி பேர். மொத்தம் தொகை 6550 கோடி. ஒரே நாளில் 5 மணி நேரத்தில் வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டது. புதிய விண்ணப்பங்கள்: தொகை உயர்வு அறிவிப்புக்கு பிறகு புதிய விண்ணப்பதாரர்கள், முன்பு விடுபட்டவர்கள் என பலர் அரசு அலுவலகங்களில் கூட்டமாக விண்ணப்பித்து வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு சராசரியாக 40 முதல் 50 பேர் விண்ணப்பிக்க வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இப்படி பயனுள்ள அரசு அப்டேட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.